வணக்கம். ஸ்விங் மிஷினில் ஸ்டிச்சஸை ப்ராக்டிஸ் பண்ண முடியும். பேப்பரில் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணலாங்கிறத ஒரு ஸ்ட்ரைட் ஸ்டிச்சும் சரி, ஒரு இந்த மாதிரி ஷேப்பில் இந்த ஷார்ப் எண்டெல்லாம் எப்படி நம்ம ஸ்டிச் பண்ணலாம் அப்படிங்கிறத பேப்பர் ப்ராக்டிஸ் பண்ணலான்னு லாஸ்ட் வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவில் அதே மாதிரி தான் இந்த ஜிக்ஸாக் லைன்ஸும் பேப்பரை ஸ்ட்ரைட்டாக வைக்காமல் எந்த டைரெக்ஷனில் அந்த லைன் இருக்கோ அந்த மாதிரி ரெண்டு தீத்துக்கும் நடுவில் வச்சுட்டு ஸ்டிச் பண்ணணும். அந்த ஷார்ப் எட்ஜில் அந்த நீடில் இன்சர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஃபுட்டரை லிஃப்ட் பண்ணி டைரக்ஷன் சேஞ்ச் பண்ணணும். அந்த லாஸ்ட்டு ஸ்ட்ரைட் ஸ்டிச்சும் ஸ்டிச்லேயும் போட்ட மாதிரியே தான் இந்த லைன்லேயும். அதுக்கு அடுத்தது கர்வ்டு லைன்ஸை எப்படி ஸ்டிச் பண்ணலான்றதை பார்க்கலாம். கர்வ்டு லைனை இதே மாதிரி ரெண்டு டீத் இருக்குது, அந்த ஃபுட்டரில் ரெண்டு டீத்துக்கு நடுவில் அந்த லைன் வர மாதிரி வச்சுட்டு அந்த ஷார்ப் நீடிலோட பஞ்ச் கரெக்டாக அந்த லைனில் வர மாதிரி வச்சுட்டு நம்ம ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கணும். கர்வ்டு லைனை ஸ்டிச் பண்ணும்போது கொஞ்சம் பொறுமையாக அந்த கர்வ் எந்த டைரெக்ஷனில் போகுதுன்னு பார்த்து டைரெக்ஷனை நீடில் பஞ்ச் பண்ணி வச்சுட்டு அந்த ஃபுட்டரை லிஃப்ட் பண்ணி அந்த டைரெக்ஷனை சேஞ்ச் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணணும். இந்த மாதிரி லெஃப்ட் ஹேண்டால் அந்த இது பேப்பருங்கிறதுனால கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கும் உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு. பேப்பரை லெஃப்ட் ஹேண்டால் அந்த டைரெக்ஷனை சேஞ்ச் பண்ணணும். இந்த மாதிரி கையை வச்சு டைரெக்ஷன் சேஞ்ச் பண்ணி அந்த ரெண்டு லிஃப்டருக்கு நடுவில் அந்த லைன் இருக்கா அப்படிங்கிறத மட்டும் செக் பண்ணி ஸ்டிச் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும். இந்த மிஷினில் கீழே இந்த லெக்காலே லெக் ஃபுட்டர் லிவர் இருக்கும் இந்த ஃபுட்டரை தூக்கிறதுக்கு. அதனால் ரைட் ஹேண்டால் உங்களுக்கு இந்த மேலே இருக்கிற லிவரை தூக்கிட்டே இருக்கணுங்கிற அவசியம் இந்த மிஷினில் இருக்காது. இது உஷாவோட கிராண்ட் மாஸ்டர் டிஎல்எக்ஸ் அப்படிங்கிற மிஷினு. இதில் காலில் நம்ம இந்த ஃபுட்டரை கொஞ்சம் கொஞ்சமாக லிஃப்ட் பண்ணி லெஃப்ட் ஹேண்டால் அந்த டைரெக்ஷனை சேஞ்ச் பண்ணணும். இதில் என்னென்னா டைரெக்ஷன் சேஞ்ச் பண்ணும்போது நீடில் பஞ்ச் பண்ணி தான் இருக்கணும், மேலே இருக்கக்கூடாது. இந்த மாதிரி வச்சு இந்த கர்வ்டு லைனை பொறுமையாக நிதானமாக ரைட் ஹேண்டால் நம்ம வீலை ரொட்டேட் பண்ணி நிதானமாக ஸ்டிச் பண்ணோன்னா இது நிறைய இடத்துல நமக்கு ட்ரைலரிங்கில் யூஸ் ஆகும். அதுக்கு அடுத்தது இப்போ ரொம்ப ட்ரெண்டாக இருக்கிற இந்த கர்வ்டு இது இந்த ஸ்கேலப் டிசைன்ஸு இருக்கு இல்லையா, அதுக்கெலாம் நிறைய இடத்துல நம்ம இது யூஸ் பண்ணுவோம். இதுவும் சேம் மாதிரி தான். இதில் அந்த ஷார்ப் எட்ஜில் குத்தி நிறுத்திட்டு அதுக்கப்புறமா நம்ம திருப்பணும். இதில் காமிக்கிற மாதிரி நம்ம கர்வ்டு லைன் ஸ்டிச் பண்ணும்போது அந்த ரெண்டு டீத்துக்கு இடையில அந்த லைன் இருக்காங்கிறத செக் பண்ணி பொறுமையாக நம்ம டைரெக்ஷனை சேஞ்ச் பண்ணி ஸ்டிச் பண்ணோன்னா கர்வ்டு லைனை இந்த மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா நிறைய டிசைன்ஸுக்கு இந்த கர்வ் பம்பி லைன்ஸு ஸ்கேலப் டிசைன்ஸ்க்கெலாம் யூஸ் பண்ணுற மாதிரி இந்த லைன்ஸ் உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆகும். இது உங்களுக்கு ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே இந்த மாதிரி ரொம்ப சின்னதாக போடுறதுக்கு கஷ்டமாக இருந்தது அப்படின்னா நீங்கள் ஒரு பெரிய பேப்பரில் பெரிய லைன்ஸாக வரைஞ்சி ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சின்ன லைனாக யூஸ் பண்ணலாம்.